ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அக்டோபர் மாத ராசி பலன் 2025. ஜோதிட சாஸ்திரத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றப் போகின்றன. இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்த போகிறது. சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் போன்ற பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களின் நிலையை அக்டோபர் மாதத்தில் மாற்றுகின்றன. 2025ஆம் ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் நுழைய உள்ளோம். அக்டோபர் மாதம் சற்று சிறப்பானது. ஏனெனில் இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களின் நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும். ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன. அதில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் அக்டோபர் மாதத்தில் 2 முறை ராசியை மாற்ற உள்ளார். முதலாவதாக அக்டோபர் 3ஆம் தேதி துலாம் ராசிக்கும் அக்டோபர் 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கும் செல்ல உள்ளார். அதைத் தொடர்ந்து அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் அக்டோபர் 9ஆம் தேதி கன்னி ராசிக்கும், கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் அக்டோபர் 17ஆம் தேதி துலாம் ராசிக்கும், கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் அக்டோபர் 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கும் செல்ல உள்ளார். முக்கியமாக அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கும் செல்ல உள்ளார். இப்படி கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களினால் மேசம் முதல் மீனராசி வரையிலான அனைத்து ராசிகளின் வாழ்விலும் காணப்பட்டாலும் சிறப்பான பலன்களை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை பெற உள்ளனர். இப்போது 2025 அக்டோபரில் நடக்கப் போகும் கிரகங்களின் பெயர்ச்சிகளால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் காணலாம். மீனம் ராசி. அக்டோபர் மாதம் பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு சராசரியை விட கலவையான அல்லது சற்றே பலவிதமான பலன்களை கொடுக்கலாம். முதலில் நாம் சூரிய பெயர்ச்சியை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் 17ஆம் தேதி வரை சூரியன் உங்கள் 7வது வீட்டில் இருக்கிறார். இது சூரியனுக்கு சாதகமாக இல்லை. அக்டோபர் 17க்கு பிறகு உங்கள் 8ஆம் வீட்டில் சூரியன் பலவீனமான நிலையில் இருக்கிறார். இதுவும் ஒரு சாதகமான நிலை அல்ல. இந்த மாதம் சூரியனிடமிருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்க கூடாது. அக்டோபர் 27 வரை உங்கள் 8ஆம் வீட்டில் இருப்பார். இது செவ்வாய்க்கு பலவீனமான நிலையாகும். அதே சமயம் அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் நிலை சற்று சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் செவ்வாய் கிரகத்திடமிருந்து எந்த சிறப்பு ஆதரவையும் எதிர்பார்க்க கூடாது. புதன் பயிற்சி அக்டோபர் 3 வரை உங்கள் 7வது வீட்டில் இருக்கும். அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை புதன் கிரகம் அதிக அளவில் சாதகமான பலன்களை தரக்கூடியது. அதே சமயம் அக்டோபர் 24க்கு பிறகு புதனால் நல்ல பலன்களை கொடுக்க முடியாமல் போகும். குரு கிரகம் மாதத்தின் முதல் பகுதியில் சராசரி பலன்களையும் மற்றும் பின்னர் சாதகமான பலன்களையும் தரலாம். இந்த மாதம் குருவிடமிருந்து சராசரி பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 9 வரை சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருப்பதால் சாதகமான பலன்களை தர முடியாது. அதே நேரத்தில் பின்னர் அது பலவீனமான நிலையில் 7வது வீட்டில் இருக்கும். இங்கிருந்து சுக்கிரன் அனுகூலமான பலன்களை தர முடியாது. அதாவது இந்த மாதம் சுக்கிரனிடமிருந்து அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது. சனி உங்கள் முதல் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கும். எனவே சனியிடமிருந்து அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது. ராகு 12வது வீட்டில் கும்பத்தில் குரு நட்சத்திரத்தில் இருப்பார். அதாவது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ராகு கூட ஆதரிக்க முடியாது. கேது 6ஆம் வீட்டில் சிம்மத்தில் சுக்கிரனின் ராசியில் இருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் கேது உங்களுக்கு சில சமயங்களில் நல்ல பலனையும் மற்ற சந்தர்ப்பங்களில் சராசரி பலனையும் தர முடியும். இந்த அனைத்து கிரக நிலைகளையும் பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம் அல்லது சில சமயங்களில் பலவீனமான பலன்களையும் பெறலாம். எனவே இந்த மாதம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. மாதத்தின் 2ஆம் பாதி ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை தரக்கூடும். இந்த மாதம் நீங்கள் பல மாற்றங்கள் சந்திப்பீர்கள். பெரிய பிரச்சனைகளை கூட எளிதில் தீர்ப்பீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம்.
அதிக பேச்சை குறைக்க வேண்டும். இல்லறம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முடிவு அல்லது மாற்றம் இருக்கும். பெண்கள் கர்ப்பத்தை சார்ந்த விஷயத்திலும் ஆண்கள் கிட்னி சார்ந்த விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கென்று ஒரு வட்டம் அமைத்து நீங்கள் சரியென்று கருதாமல் பிறரிடம் கருத்தையும் மதிப்பு அளித்து கேட்டால் நன்மை பெறலாம். இது மனமாற்றம் மற்றும் மகிழ்ச்சியை அளிக்கும். அதிக செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். உங்கள் அந்தஸ்து உயரும். தாய் வழியில் உதவி கிட்டும். பிள்ளைகள் வழியில் மதிப்பு மரியாதை கூடும். ஆன்மீக நாட்டம் நன்மை அளிக்கும். சில அதிரடி முடிவுகள் வெற்றி பாதையை காட்டும். வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. சொந்த தொழில் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. மிகப்பெரிய செலவுகள் வரலாம். எனவே கவனமாக இருங்கள். பரிகாரம்: கோவிலில் உளுத்தம்பருப்பு தானம் செய்யுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல மாற்றத்தை அளிக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.